அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் பெறுமதியானதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே காலத்துடன் தொடர்புபடுத்தி பல வசனங்களை, வார்த்தைகளை, கட்டளைகளை, வாக்குறுதிகளை, விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். உலமா பெருந்தகைகள் இதற்கான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். காலத்தை அடிப்படையாக கொண்டே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பெருமானத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் காலம் என்பது ஒரு மனிதனுடைய வயதையும் குறிக்கின்றது. வயது என்பது காலத்தை அடிப்படையாக கொண்டது. அதே போன்று காலத்தை அடிப்படையாக கொண்டே ஒரு மனிதனுடைய பிறப்பை நாங்கள் கூறுகின்றோம், இறப்பை கூறுகின்றோம், அவனுடைய சாதனைகளை கூறுகின்றோம். அந்த வகையிலே காலம் மிக பெருமதியானதாக இருப்பதனை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தஆலாவும் குர்ஆனிலே இந்த காலத்தை இதன் காரணமாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். நாங்கள் பார்க்கின்றோம், குர்ஆனுடைய மிக பெருமதியான ஒரு சூரா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்ற சூரா. இந்த சூறாவிலே காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். 4 விஷயங்கள் இந்த சூறாவிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக உலமா பெருந்தகைகள் குறிப்பிடுகின்றார்கள். முதலாவது ஈமான், இரண்டாவது நல்ல அமல்கள், மூன்றாவது நன்மையை கொண்டு ஏவுதல், தீமையை விட்டும் தடுத்தல், நான்காவது பொறுமையுடையதாக இருக்கல். வாழ்க்கையிலே இந்த அடிப்படையில் 3 அம்சங்களுடன் வாழுகின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் 7 விதமான சோதனைகள் உண்டாகலாம். அவ்வாறு உண்டாகின்ற பொழுது அவன் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையே குறிப்பிடுகின்றது. ஆகவே அந்த வகையிலே கண்ணியமானவர்களே, இந்த காலத்தை அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணுகின்ற இந்த விடயத்தை, இந்த காலத்தை, அதாவது எங்களுடைய வயதை, இந்த 4 விடயங்களில் எது இல்லை என்று சொன்னாலும் ஒரு முஸ்லீமிடத்திலே, மோமினிடத்திலே அவன் நஷ்டமடைந்தவனாகவே கருதப்படுவான். இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா அதனுடைய ஆரம்ப வசனத்தில், ஆரம்ப வாக்கியத்திலே, சொல்லிலே எதை குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டமடைந்து விட்டான் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆகவே இந்த 4 அம்சங்கள், நான் மேற்கூறிய 4 அம்சங்களில் எது ஒன்று எங்களிடம் இல்லை என்று சொன்னாலும் நஷ்டமடைந்தவர்களாகவே நாங்கள் ஆகிவிடுவோம். அந்த நிலையிலேயே எங்களுடைய மரணம் ஏற்படும் என்கின்ற விடயத்தினை சிந்தனையிலே எடுத்து, உணர்விலே எடுத்து செயல்படுமாறு கண்ணியமானவர்களே, முதலில் எனக்கும் இதை பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் உங்களுக்கும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.